ஓகே சொல்லுங்க மேம், உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ஆக்சுவலி இங்க சந்தோஷ்னு யாராவது ஒர்க் பண்றாங்களா? ஆமா மேம், சந்தோஷ் சார் தான் எங்க ஆபீஸோட ஹீரோவே. அவர் தான் எங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஆனா இந்த முறை தான் கொஞ்சம் சறுக்கிடுச்சு. ஓகே, அவர் வர சொல்லணுமா? நோ 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 நோ. ஆக்சுவலி நான் அவரை மீட் பண்ண வரல. இன்ஃபேக்ட் அவர் எங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. சோ ஐ கேன் மீட் ஹிம் எப்ப வேணாலும். ஆக்சுவலா நான் இங்க மிஸ் ஆதிரா அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன். இஸ் ஷி வர்க்கிங் ஹியர்? அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்களே, உள்ளதான் இருக்காங்க. நான் உங்களை மீட் பண்ணணுமே, வர சொல்ல முடியுமா? மேம், நீங்க எந்த விஷயமா பார்க்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஜஸ்ட் சே மை நேம், பிரதீபா. ஓடி வந்து நிப்பாங்க. யூ see a bit of personally. வர சொல்ல முடியுமா? கொஞ்சம் பார்க்கணும் ப்ளீஸ். ஓகே மேம், நான் போய் கூப்பிடுறேன். Why don't you call her through intercom? இல்ல மேம், அப்படி கூப்பிட முடியாது. எங்க கம்பெனி ரூல்ஸ் அப்படி. நான் போய் தான் கூப்பிடணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Sure. பிரதீபா இங்கே எதுக்கு வந்திருக்கா? ஒருவேளை சந்தோஷ பார்க்க வந்திருப்பாளோ? சந்தோஷ பார்த்து ஏதாவது குழப்பம் உண்டாக்கிடுவாளோ? Oh my god, Lakshmi. Hi Lakshmi. How are you? அப்புறம் எப்படி போகுது உங்களோட இந்த டீ கடை பிசினஸ்? நல்லா போகுது. சரி, நீங்க இங்க வந்திருக்கீங்க, யார பார்க்க வந்திருக்கீங்க? வாவ், நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களா? ஐ திங்க் அன்வான்டடா என்ன क्वेश्चन கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் யார பார்க்க வந்தா உங்களுக்கு என்ன லட்சுமி? உங்க வேலை என்னவோ, ஐ மீன் உங்களோட அந்த டீ போடுற ஜாப் என்னவோ அத பாருங்க. இல்ல பிரதிபா, இது வரைக்கும் இந்த ஆபீஸ்ல உங்களை பார்த்ததே இல்லையே, அதனால தான் கேட்டேன். உங்க அக்கறை கரிசனம் இதெல்லாம் எதிர்பார்த்து நான் இங்க வரல. Got it? உங்க வேலையை மட்டும் பாருங்க. என்ன பிரதிபா, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? என்ன விஷயம்னு சொன்னா? நீங்க ஆக்சுவலி கேண்டீன்ல டீ போடுற வேலையை தானே பார்க்க வந்திருக்கீங்க. போங்க, people would have been waiting. அங்க போய் உங்க வேலையை பாருங்க. சங்கீதா, என்ன பார்க்க வந்தவங்க இவங்க 2 பேர்ல யாரு? அதோ அவங்க தான் மேம், அந்த ஒயிட் அண்ட் பிளாக் போட்டிருக்காங்கல்ல, அவங்க தான் மேம் பிரதீபா. உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யாரு இவங்க? இவங்க எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்காங்க? அது மட்டும் இல்லாம நம்ம எனிமி லக்ஷ்மி ஆண்டி கூட பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை லக்ஷ்மி ஆண்டி பிளான் பண்ணி இவங்கள செட் பண்ணிருப்பாங்களோ? என்ன வேவு பார்க்க வந்திருக்காங்களா? இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம உஷாரா இருக்கணும். என்ன மேம் இங்கேயே நின்னுட்டீங்க? இங்க பாருங்க சங்கீதா, இனிமே என்னை யாராவது பார்க்க வந்தாங்கன்னா என்னோட அப்பாயின்மெண்ட் இல்லாம வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. போய் அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர சொல்லுங்க. சோ உங்களோட இந்த செக்ரட்டரி வேலையெல்லாம் நம்மளோட ஸ்னேகா அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள வச்சுக்கோங்க. நாட் ஹியர். உங்களால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, வராங்களா? இல்ல மேம், அவங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. நீங்க அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்க. இப்போ நீங்க போகலாம். நோ 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 நோ, வெயிட் வெயிட் வெயிட். நீங்க என் பேரை சொன்னீங்களா? மேம், தயவு செஞ்சு போங்க மேம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க மேம். அப்பாயின்மெண்ட்? சந்தோஷ், ஆதிரா விஷயத்துல ஏதாவது க்ளூ கிடைச்சதா? மேடம், அந்த மெயில் ஐடி நம்ம ஆபீஸ்ல இருக்க ஐபி அட்ரஸை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. பிரதீப், வித்யா, நீங்க சொல்லுங்க.
சரி விடுங்க, நானே சொல்றேன். ஒரு சாஃப்ட்வேர் இன்டெலிஜென்ட்ட வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்த மெயில் வந்த சர்வரை நான் செக் பண்ணி பார்த்ததுல அந்த மெயில் நம்ம ஆபீஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க மேடம்? நம்ம ஆபீஸ்ல இருந்து மெயில் வந்திருக்கா? அப்படின்னா நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாரையும் விசாரிச்சா தெரிஞ்சிடும்ல? அப்படிதானே மேடம்? எக்ஸாக்ட்லி. யாரோ ஆதிராவை பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி தப்பா மெயில் பண்ணி ஆதிராவை பழி வாங்க பார்த்திருக்காங்க. மேடம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதிராவுக்கு வேண்டாதவங்க நம்ம ஆபீஸ்ல யாருமே இல்ல. ம், அப்படி இருக்கும்போது நம்ம ஆபீஸ்ல யாரு மேடம் பண்ணிருப்பாங்க? மேம், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆபீஸ் ஆக்சஸ வச்சு வெளியில இருந்து யாராவது பண்ணிருப்பாங்களோன்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு மேம். இல்ல சந்தோஷ், மெயில் வந்திருக்கிற நேரம் நைட் 2 மணி. அன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல 10 பேர் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்படியா மேடம்? அப்படின்னா அந்த 10 பேரையுமே விசாரிச்சா யார் அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சிடும்ல? அவங்க யார் யாருன்னு லிஸ்ட் கொடுங்க, நாங்க விசாரிச்சிடுறோம். லிஸ்ட் கேட்டிருக்கேன், வந்துரும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, அன்னைக்கு வேலை பார்த்த அந்த 10 பேர்ல ஆதிராவும் ஒருத்தவங்க. லிஸ்ட் வந்ததும் யார் கேபின்ல இருந்து மெயில் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன என்ன சந்தோஷ், ஓகே தானே? ஓகே தான் மேம். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு கண்டிப்பா அவங்கள பனிஷ் பண்ணணும் மேம். ஓகே சந்தோஷ், முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிப்போம். நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க. அன்னைக்கு வேலை பார்த்த அந்த 10 பேர்ல ஆதிராவும் ஒருத்தவங்க. சங்கீதா, இந்தாம்மா டீ. தேங்க்ஸ்மா. டீ குடிமா, ஆறிடும். ஓகே. என்னம்மா, ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, நார்மலா தான் இருக்கேன். கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், அவ்வளவுதான். சங்கீதா, என்னம்மா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, பிரதிபா. என் டென்ஷனுக்கு காரணமே அவங்கதாம்மா. ஏன்? அவங்களால உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க யார பார்க்க வந்தாங்க? அவங்க ஆதிரா மேடத்தை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க பேசினதை வச்சு பாக்குறப்போ ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். அதனால போய் ஆதிரா மேடத்தை வர சொன்னேன். அவங்க வந்து அவங்கள தூரத்துல இருந்து பார்த்துட்டு என்ன திட்டிட்டு போயிட்டாங்க. தெரிஞ்சவங்கள தவிர முன்ன பின்ன ஆள் பார்க்க வந்தா என்ன கூப்பிடாதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி இந்த விஷயம் பிரதிபாவுக்கு தெரியும்? பிரதிபா ஆதிராவை பார்க்க வந்த நோக்கம் என்னவா இருக்கும்? பிரதிபா ஆதிராவை சந்திச்சு பேசினா விஷயம் தெரிஞ்சிருமே. சும்மா சின்னதா கிடைச்சாலே பிரதிபா அதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிடுவாளே. இவ்ளோ பெரிய விஷயம் அவளுக்கு தெரிய வந்துச்சு, நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிடுவாளே. அப்பார்ட்மெண்ட் முழுக்க குட்டிய பத்தி தப்பா சொல்லிடுவாளே. ஐயோ கடவுளே, நினைச்சு பார்க்கவே நெஞ்சு பதறுது. லக்ஷ்மி அம்மா, டீ சூப்பரா இருந்துச்சுமா. தேங்க்ஸ்மா. மா, என்னாச்சுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சார், எங்க சார் வந்திருக்கோம்? நானும் வீட்ல இருந்து கேட்டு வந்துட்டே இருக்கேன், ஆனா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன சார், எதுக்கு இங்க வந்திருக்கோம்? என்ன பண்ண போறோம்? அடே, நம்ம போற இடத்த முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருந்தேன்னா நீ தேவையில்லாம கேள்வி கேட்டே நான் தொலைச்சு எடுத்திருப்பேன். அதான் சஸ்பென்ஸா உன்னை கூப்பிட்டு வந்தேன். சரி ஹரி சார், இப்ப நம்ம எங்க போறோம்? இரு, இந்தா
கோட்டை போட்டுக்க. என்ன சார் இது கோட்லாம் கொடுத்து போட சொல்றீங்க? கேட்டரிங் வேலையை விட்டுட்டு இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல மேடி, நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம், அதுக்கு தான் இந்த Dress. என்ன ஹரி சார் சொல்றீங்க? இந்த கோட்டை போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? கொரோனா டெஸ்ட் எடுக்க போறோமா? ஒரு விதத்துல அந்த மாதிரி தான் மேடி. ஆனா அது கூடவே நம்ம டிடெக்டிவ் வேலையும் பார்க்க போறோம். டிடெக்டிவா? என்ன சார், யாருக்கு இந்த வேலையை பார்க்க போறோம்? யாருக்கு வேவ் பார்க்க போறோம்? அத முதல்ல சொல்லுங்க, அப்பதானே ஒரு முடிவுக்கு வர முடியும். அடே, நான் ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுருவேன்னு நினைக்கிறியா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சார், என்ன சார் பயந்துட்டீங்களா? நீங்க கண்ணை மூடி கரண்ட் கம்பியை பிடிக்க சொல்லுங்க, நான் பிடிப்பேன். நீங்க சொல்லி நான் கேட்க மாட்டேனா சொல்லுங்க? நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் தெளிவா சொல்லுங்க. யாரையாவது போட்டு பொளக்கணும்னா சொல்லுங்க, அதுவும் பண்ணுவேன். அதெல்லாம் வேணாம் மேடி. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போய் அவங்கள கோவிட் டெஸ்ட் எடுக்க சொல்ற மாதிரி சொல்லி அவங்க உண்மையான டீடைலை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். நான் அங்க வந்து என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க, நான் தெளிவா பண்ணிடுறேன். இது பார் மேடி, நீ அங்க வந்து ஒன்னும் பண்ண வேண்டாம், சும்மா வந்து நின்னாலே போதும். என்ன சார், நீங்க மட்டும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்களா? ஓகே ஓகே, பண்ணுங்க. இந்தா, இந்த கையில வச்சுக்க, கோட்டை போட்டுக்க. சார், டேய், லக்ஷ்மி மேடம்காக தானே பண்றீங்க? ஏய், இத பத்தின முழு விவரமும் உனக்கு அப்புறமா சொல்றேன், முதல்ல வா. இப்பவே சொல்லுங்க. ஏய், சீ, வா. உள்ள போலையே சார், இது கொஞ்சம் போட்டு விடுங்க. அவ்வளவுதான் சார், பத்தல. சார் சார் சார், உள்ள இருந்து நாய் வந்து கவிட போகுது, அப்படியே திறக்கிறீங்க. உண்மையாவா? போவியா? மீ போ போ மீ போ. ஹலோ, தொடர்ந்துட்டேன், வா. இது யார் வீடு? யார சார் வேவ் பார்க்க போறோம்? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? எல்லா விஷயத்தையும் அப்புறமா விலவரியா சொல்றேன்னு சொன்னீங்க சார். சொன்னேன் இல்ல? அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? மாஸ்க் போடு. காலிங் பெல் அடி. போ போ போ. ஆதிரா, 1 minute. நீங்க போங்க. ஆக்சுவலா ஒரு 2 minutes, சாரி, ஒரு 2 minutes பேசணும். யார் நீங்க? நீங்க எதுக்கு என்கிட்ட பேசணும்? just 5 minutes, ஓகே? உங்ககிட்ட நான் பேசுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாம் புரிய வரும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க எதுக்காக என்கிட்ட பேசணும்? ப்ளீஸ் ஆதிரா, கோவப்படாதீங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னு நீங்க கேட்காமலே இப்படி பேசுனீங்கன்னா I don't know what to say. நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அந்த லக்ஷ்மி ஆண்டியோட ஃப்ரெண்ட் தானே? ஃப்ரெண்ட்? சந்தோஷ்க்கு வேண்டப்பட்டவங்க தானே நீங்க? சந்தோஷ் என் கூட பேசுறதும் பழகுறதும் பிடிக்காம அந்த லக்ஷ்மி ஆண்டி உங்களை என்ன வேவு பார்க்க அனுப்பியிருக்காங்க, அப்படிதானே? இங்க பாருங்க, உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. Oh my god. லக்ஷ்மி நானும் friends. I can't control my laughter. லக்ஷ்மி நானும் friends. இல்ல ஆதிரா. You know something? லக்ஷ்மிக்கு எனக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. அவங்களுக்கு எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது.
அப்புறம் ஏன் நீங்க 2 பேரும் ரிசப்ஷன்ல நின்னு பேசிட்டு இருந்தீங்க? அத நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? You see, அவங்கள நானும் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கும். அவங்களுக்கு எனக்கு எப்பவுமே ஆகாது. இன்ஃபேக்ட் அவங்க தான் என்னோட முதல் எதிரி. You know something? என்னோட எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு என்னை கன்ஃபியூஸ் பண்ணி என்ன மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நானே அந்த லக்ஷ்மியை பழி வாங்குறதுக்கு நேரம் பார்த்து காத்துட்டு இருக்கேன். லக்ஷ்மி என்கிட்ட நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டாங்க. I said mind your business ன்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம என் தம்பியோட மொத்த வாழ்க்கையும் அப்படியே தலைகீழ மாத்திட்டான். அவளை பழி வாங்கணும்னு காத்துட்டு இருந்த நேரத்துல தான் உங்களோட விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். So I thought உங்களை பார்த்து பேசலான்னு. ஆதிரா, நீங்க சந்தோஷ் கிட்ட க்ளோஸா இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஜூசி, எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அந்த லக்ஷ்மியை நான் பழி வாங்கணும். அதுக்கு உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு பாக்குறேன். லிசன் ஆதிரா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலனா ஐ வில் கிவ் மை ஒன்ஸ் அகெயின் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகே, திஸ் இஸ் மை நம்பர். நீங்க வேணா என்னோட அபார்ட்மெண்ட்ல கூட என்னை பத்தி விசாரிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இஃப் யூ லைக் யூ கேன் கால் மீ. ஓகே, பை. சார் வணக்கம். 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 நீங்க யார்? நீங்க டாக்டர் கோட்லாம் போட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? சார் நாங்கள் 2 பேரும் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம். ஓ, இந்த கோவிட் வேக்சின் சம்பந்தமா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி போலான்னு வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன டீடைல் வேணும் சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்கீங்க? எல்லாரும் வேக்சின் போட்டிங்களா? போட்டாச்சு சார், நாங்க 2 பேருமே போட்டுக்கிட்டோம். ஆக்சுவலி நாங்க வீட்ல 3 பேர் இருக்கோம். 3 பேர்னு சொல்றீங்க, அந்த இன்னொரு ஆள் யாரு? அவங்க உங்க மகனா, மகளா, தாத்தா பாட்டியா, யாரு? என்னோட அண்ணன் பொண்ணு. நாங்க தான் இப்ப அவ கூட இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க ஆதார் கார்டை எடுத்துட்டு வாங்க, நாங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணோம். நாங்க தான் வேக்சின் போட்டோம்னு சொல்றோம்ல சார், அப்புறம் எதுக்கு ஆதார் கார்டுல நீங்க கேக்குறீங்க? ஏன் சார், ஆதார் கார்டு தானே கேட்டோம், அதை கொடுக்க உங்களுக்கு என்னாச்சு? கவர்மெண்ட்ல இருந்து வரோம்னு சொல்றோம். வேக்சின் இதோட முடிஞ்சிடல, இதுக்கப்புறம் பூஸ்டர் டோஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு வெரிஃபை பண்ண தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க. நம்ம ஏரியாவுக்கு எவ்வளவு பூஸ்டர் டோஸ் வரணுங்கிறதுக்கு ஒரு கணக்கு மாதிரி எடுத்துட்டு இருக்கோம், அதான் கேக்குறேன். சரி சார், வெயிட் பண்ணுங்க. ஜானகி, நீயும் போய் எடுத்துட்டு வா. என்ன ஹரி சார், பயங்கர கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. ஒண்ணு தப்பே பண்ணாதவன் கேள்வி கேட்பான், இல்ல தப்பு மட்டும் பண்றவன் கேள்வி கேட்பான். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறவன் கேள்வியே கேட்க மாட்டான். வரட்டும், பாத்துக்கலாம். ஓகே, இந்தாங்க சார், கொடு. இந்தாங்க. ரெண்டு பேரோட அட்ரஸும் லோக்கல் அட்ரஸா இருக்கு. அப்ப இவங்க மும்பையில இருந்து வரல, இங்க தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம 2 பேரோட அட்ரஸும் வேற வேறையா இருக்கு. இந்த அம்மாவோட கணவர் பேரு வேற இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க மும்பையில இருந்து வரல, கணவன் மனைவியும் இல்லை. என்ன சார் இவ்வளவு நேரம் ஆதார் கார்டை உத்து பாக்குறீங்க? எதுவும் பிரிண்ட் எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், பார்த்தேன். அட்ரஸ் நோட் பண்ணிக்க. நோட் பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? இந்தாங்க சார், உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி சார். இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், நீங்க உங்க வேலையை செய்றீங்க, அதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டேன்? இது எங்க பண்பாடு மேடம். நாங்க வரோம். தேங்க்யூ. தேங்க்யூ, வரோம்.
வந்த வேலை முடிஞ்சிருச்சா? என்ன? வந்த வேலை முடிஞ்சிருச்சா இல்ல பேலன்ஸ் ஏதாவது பண்ணணுமா? ஓகே போலாம் வாங்க.